இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் டே 1. இன்னைக்கு இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க. ஸோ பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியா ஸ்டெடி ஸ்டார்ட். பட் ரோஹித் சர்மா 14 ரன்னுக்கு விக்கெட்டை கொடுத்துட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் வந்த சுப்மன் கில் கொஞ்ச நேரம் நிலச்சி நின்று ஆடினார். ஒரு 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். அவர் மறுபடியும் 30ஸில் ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் கூட விளாண்ட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்ப நிதானமாக விளாண்டு டெஸ்ட் மேட்ச் எப்படி விளாட்ணுமோ அப்படி விளாண்டாரு. செம்ம இன்னிங்ஸு. ஆரம்பத்துலேருந்தே காசியஸாக விளாண்டார். அதுவும் ஜேம்ஸ் ஆண்டர்சனை குறிப்பாக அவர் ஒரு செம்ம ஃபாஸ்ட் பவுலர். அவருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்னு. ஸோ அவரை பார்த்து பொறுமையாக விளாண்டார். அவர்கிட்ட ரிஸ்கே எடுக்கலை. மற்ற பவுலர்ஸ்லாம் அட்டாக் பண்ணார். ஸோ நல்ல ஒரு சரியான டெஸ்ட் இன்னிங்ஸ் விளாண்டார். 179 ரன் அடித்து நாட் அவுட்டாக நிற்கிறாரு. ஸோ நாளைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டினியூ பண்ணுவார்னு நம்புகிறோம். ஸோ சரியான இன்னிங்ஸ், சூப்பரான செஞ்சுரி. ஸோ இந்த யங் கெரியரில் ஒரு நல்ல க்ரோத் காமிக்கிறாரு. டெஸ்ட் மேட்சஸில் கண்டிப்பாக ரொம்ப நாள் விளையாடுவார்னு நம்புகிறோம். மற்றபடி சுப்மன் கில் ஆகட்டும், ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகட்டும் தொடர்ந்து ஃபெயிலியர் தான். 25, 30 இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கான்லாம் எதுக்கு இழுத்தாங்கன்னே தெரில. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ரஜாத் பட்டிதாரை மட்டும் அவருக்கு இன்றைக்கி சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அவரும் 27 ரனில் அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்த அக்சர் பட்டேல் அவரும் 27 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்த கேஎஸ் பாரத் அவர் 17 ரனில் அவுட் ஆகிட்டார். இப்போ இந்தியா 336 ரன்னுக்கு 6 விக்கெட் விட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்சை கண்டினியூ பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு 400 அடித்தா தான் இந்த மேட்சை நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா விக்கெட் சூப்பராக இருக்குது, நல்ல பேட்டிங் ட்ராக்கு. ஸோ நாளைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.